வணக்கம். ஒரு புது டிஜிட்டல் பொருளாதாரத்தை நீங்களே உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? ம் ம் கஷ்டமான கேள்வி. அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இல்ல, அரசாங்கம் இல்ல. அதுவே தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு, தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு இயங்கணும். ரொம்ப சிக்கல் இல்ல. ஆமா. ஆனா, எங்ககிட்ட இருக்கிற சில கட்டுரைகள், தொழில்நுட்ப விளக்கப்படங்கள், வீடியோ குறிப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதத்தான் செய்ய முயற்சி பண்ணுது. ஆமா. இது வெறும் ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல. இது ஒரு சுய இயக்க நிதி உலகத்துக்கான ஒரு வரைபடம் மாதிரி. சுய இயக்க நிதி உலகமா? ஆமா. இதுக்கு தேவையான எரிபொருள இதுவே உருவாக்கிக் கொள்ளும். ஒருவேளை சந்தையில வீழ்ச்சி ஏற்பட்டா, அந்த வீழ்ச்சியே தனக்கு மருந்தா மாத்திக் கொள்ளும் ஒரு அமைப்பு இது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னைக்கு நாம இந்த ஆரிஜின் அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பிரிச்சு மேய போறோம். சரி. என்ன? அத இயக்குற அந்த 7 முக்கிய மெக்கானிசம் என்னன்னு ஒரு 10ஆம் வகுப்பு மாணவருக்கும் புரியற மாதிரி ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆரிஜின் அப்படின்னா என்ன? ம் ஆதாரங்கள்ல இத DeFi 3.0 புரோட்டோகால்னு சொல்றாங்க. அது கேட்கவே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. எளிமையா சொன்னா இது என்ன? நல்ல கேள்வி. டிஃபை அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். அதாவது பரவலாக்கப்பட்ட நிதி. ஓகே. இங்கே பேங்க் மாதிரி ஒரு நடுவர் இல்லாம மக்கள் நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிதி பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும். டிஃபை 3.0 அப்படிங்கிறது அதோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. அடுத்த கட்டமா? ஆமா. பழைய டிஃபை அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருந்தது. அதை சரி செஞ்சு இன்னும் நிலையான தன்னிறைவான ஒரு அமைப்பை உருவாக்குற முயற்சி தான் இது. அப்போ ஆரிஜினோட முக்கிய நோக்கம் என்ன? அதோட முக்கிய நோக்கமே யாருடைய கட்டுப்பாடும் இல்லாம தனிநபர்களுக்கு நிதி சுதந்திரத்தையும் அவங்க சொத்துக்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கறது தான். அப்போ சென்ட்ரல் பேங்க் மாதிரி யாரும் பணத்தை அச்சடிக்காம இங்க எப்படி பணம் உருவாகுது? உங்க குறிப்புகள்ல எல்லோருமே வெளியீடாளர்கள் அப்படின்னு ஒரு வரிய பார்த்தேன். மிகச்சரியான பாயிண்ட். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இங்க தனிநபர்கள் அல்காரிதம்களை பயன்படுத்தி நாணயங்களை உருவாக்க முடியும். மனிதர்கள் இல்லையா? மனிதர்கள் இல்லை, கணித விதிகள். இந்த விதிகளை செயல்படுத்துறது தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எப்படி வேலை செய்யும்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயம். ஒரு வெண்டிங் மெஷினை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. நீங்க சரியான காசை போட்டா ஒரு பட்டனை அழுத்தினா உங்களுக்கு வேண்டிய பொருள் கீழே விழும். அங்க யாரும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இல்ல இல்லையா? ஆமா. காசு போட்டா பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற விதி அந்த மெஷினுக்குள்ளேயே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். புரியுது. குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தியானதும் அது தானாவே செயல்படும். இதுல மனித தலையீடுக்கு இடமே இல்ல. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் தான் ஆரிஜினோட அரசியல் சாசனம் மாதிரி. ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ அந்த சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம். இந்த அமைப்பு தன்னைத்தானே எப்படி சரி செஞ்சு கொள்ளுது? குறிப்பா விலை குறையும் போது என்ன நடக்கும்? ம் இதுக்கு எக்கனாமிக் ஃப்ளைவீல் மாடல் அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன, ஒரு என்ஜின் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். இது ஒரு நுட்பமான தானியங்கி சரிசெய்தல் அமைப்பு. ஓஹோ. சந்தையில தேவை மற்றும் விநியோகத்தை, அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டை சமநிலையில வைக்கிறது தான் இதோட வேலை. ஒரு சங்கிலித் தொடர் வினை மாதிரி இது படிப்படியா நடக்கும். சங்கிலித் தொடர் வினையா? ஆமா. இத நாம ஒரு 6 படிகளா பார்க்கலாம். ஓகே. அந்த 6 படிகளையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் படி ரொம்ப எளிமையானது. சந்தையில ஆர்ஜினோட நாணயமான LGNS டோக்கன்களின் விநியோகம் அதிகமானா. சப்ளை அதிகமானா? ஆமா, சப்ளை அதிகமானா எல்லா பொருட்களை போலவே அதோட விலை குறையும். இது அடிப்படை பொருளாதாரம். சரி, விலை குறையுது. அடுத்தது என்ன? இங்க தான் அந்த சிஸ்டத்தோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. விலை குறைந்தால் இரண்டாவது படியா பிரீமியம் குறையும். பிரீமியம்? அதாவது நீங்க புரோட்டோகால் கிட்ட இருந்து பாண்டுகளை மலிவான விலைக்கு வாங்க முடியும். பாண்டுங்கிறது ஒரு தள்ளுபடி கூப்பன் மாதிரி. ஓ, டிஸ்கவுண்ட் கூப்பனா? ஆமா, நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற USDT-ய கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு அதிக LGNS டோக்கன்களை வாங்கிக் கொள்ள ஒரு ஒப்பந்தம். ஒரு நிமிஷம். USDT-னா என்ன? அதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சியா? நல்ல கேள்வி. USDT-ங்கிறது ஒரு ஸ்டேபிள் காயின். அதாவது அதோட மதிப்பு எப்போதுமே $1 சமமா இருக்கும். ஓகே. கிரிப்டோ சந்தையோட ஏற்ற இறக்கங்கள் இதுல இருக்காது. அதனால இந்த மாதிரி அமைப்புகள்ல ஒரு நிலையான நாணயமா இதை பயன்படுத்துறாங்க. ஓகே, புரியுது. அப்போ விலை குறைந்தால் மலிவான விலைக்கு பாண்டுகள் கிடைக்கும். ஆமா, மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க. அதுதானே 3வது படி. மிகச்சரி.
தள்ளுபடி கிடைத்தா யார் தான் வாங்க மாட்டாங்க? மக்கள் அதிக பாண்டுகளை வாங்கும்போது அவங்க கொடுக்கிற யூஎஸ்டிடி எல்லாம் அமைப்போட கருவூலத்துக்கு போயிடும். சிஸ்டத்துக்குள்ள பணம் வருது. கரெக்ட். இப்போ 4வது படி. அதிக பாண்டுகள் விற்கப்பட்டால் வருடாந்திர வட்டி விகிதம், அதாவது ஏபிஒய் அதிகமாகும். ஏபிஒய்னா ஆனுவல் பெர்சன்டேஜ் ஈல்டு. அதாவது நாம முதலீடு செய்யறதுக்கு கிடைக்கிற வட்டி. அப்போ வட்டி விகிதம் அதிகமாகுது. இது எப்படி அடுத்த படியை தூண்டுது? அதுதான் 5வது படி. இதுதான் இந்த சுழற்சியோட திறவுகோல். அதிக வட்டி கிடைக்குதுன்னா மக்கள் என்ன செய்வாங்க? இன்னும் அதிகமா முதலீடு பண்ணுவாங்க. அதேதான். இன்னும் அதிகமா முதலீடு செய்ய, அதாவது ஸ்டேக் செய்ய விரும்புவாங்க. ஸ்டேக்கிங் அப்படின்னா உங்க டோக்கன்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க விற்காம லாக் பண்ணி வைக்கிறது. பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. இப்படி நிறைய பேர் ஸ்டேக் செய்ய ஆரம்பிக்கும் போது சந்தையில இருக்கிற டோக்கன்களோட புழக்கம் குறையும், தேவை அதிகரிக்கும். அட, அப்போ கடைசியா 6வது படியில தேவை அதிகரிச்சா விலை மீண்டும் உயரும், அப்படிதானே? கரெக்ட். ஆக விலை எங்க குறைய ஆரம்பிச்சதோ அதே இடத்துல இருந்து ஒரு சங்கிலி தொடர் வினை ஆரம்பிச்சு பல படிகளை கடந்து கடைசியில விலைய மீண்டும் உயர்த்தியே தீருது. வாவ்! ஒரு வீழ்ச்சி ஏற்படும்போது அந்த வீழ்ச்சியே அதை சரி செய்வதற்கான காரணிகளை தூண்டிவிடுகிறது. இதுதான் இந்த எக்கனாமிக் ஃப்ளைவீல். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனையே அந்த பிரச்சனைக்கான தீர்வா இந்த சிஸ்டம் பயன்படுத்துது. இது தியரியில கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ம்ஹும். ஆனா நிஜ உலகத்துல மக்கள் பயத்துல இருக்கும்போது இது வேலை செய்யுமா? இந்த ஃப்ளைவீல் உடைஞ்சு கீழ்நோக்கி சுழல வாய்ப்பிருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி அமைப்புகளோட பெரிய சவாலே அதுதான். இந்த தியரி முழுக்க முழுக்க பகுத்தறிவின் அடிப்படையிலானது. சரி. ஆனா மனிதர்கள் எப்போதுமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அதீத பயம் அல்லது பேராசை ஏற்படும் போது இந்த மாதிரியான சமநிலைகள் உடைய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதனால தான் இந்த ஃப்ளைவீல் சுன்னா சுடல முடியாது. அதுக்கு ஆதரவா அதை சரியா இயக்க சில உறுதியான பாகங்கள் தேவை. அதுதான் அந்த 7 முக்கிய இயக்க அமைப்புகள். ஆமாம். இப்போ அந்த பாகங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு இன்ஜினோட ஒவ்வொரு பகுதியும் எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த 7 ஒப்பந்தங்களும் இந்த ஃப்ளைவீல் சுழல்வதற்கு ரொம்ப அவசியம்னு குறிப்புகள்ல இருக்கு. அது கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? கட்டாயமா. இந்த 7 ஒப்பந்தங்களையும் நாம சில குழுக்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல் குழு இந்த அமைப்பின் மைய இயந்திரம். மைய இயந்திரம். இதுல 3 ஒப்பந்தங்கள் இருக்கு. முதலாவது கருவூல ஒப்பந்தம், அதாவது ட்ரெஷரி கான்ட்ராக்ட். கருவூலம்னா ஒரு அரசாங்கத்தோட கஜானா மாதிரி தானே? அதேதான். இதுதான் இந்த அமைப்போட பாதுகாப்பான பெட்டகம். மக்கள் பாண்டுகள் வாங்கும்போதோ அல்லது மற்ற பரிவர்த்தனைகள் செய்யும்போது கிடைக்கிற யுஎஸ்டிடி போன்ற எல்லா நிதிகளும் இங்கே தான் சேமிக்கப்படும். ஓகே. இந்த கருவூலம் எவ்வளவு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த அமைப்பு நிலையானதா இருக்கும். இதுதான் முழு சிஸ்டத்துக்கும் ஒரு நிதி முதுகெலும்பு. சரி, கருவூலம் பணத்தை சேமிக்குது. அடுத்தது என்ன இருக்கு? இரண்டாவது விற்பனை ஒப்பந்தம், சேல்ஸ் கான்ட்ராக்ட். இதுதான் எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை உருவாக்கும் தொழிற்சாலை. ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஆமா. ஆனா இது இஷ்டத்துக்கு உருவாக்காது. சந்தையில பணவீக்கம் அல்லது பணவாட்டம் ஏற்பட்டால் அதுக்கேத்த மாதிரி டோக்கன்களோட விநியோகத்தை இது சரி செய்யும். இது ஒரு ஸ்மார்ட்டான பணவியல் கொள்கை மாதிரி. சரி. மூன்றாவது பத்திர ஒப்பந்தம், பாண்ட் கான்ட்ராக்ட். இத பத்தி நாம ஃப்ளைவீல் பத்தி பேசும்போதே கொஞ்சம் பார்த்தோம். இது கருவூலத்துக்கு எப்படி உதவுது? நீங்க உங்ககிட்ட இருக்கிற யுஎஸ்டிடியை கொடுத்து புரோட்டோகாலிடம் இருந்து தள்ளுபடி விலையில் எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை வாங்குறது தான் இந்த ஒப்பந்தத்தோட வேலை. சரி. இது 2 விதமா உதவுது. ஒன்னு, உங்களுக்கு தள்ளுபடியில டோக்கன் கிடைக்குது. இன்னொன்னு, நீங்க கொடுக்கிற யுஎஸ்டிடி கருவூலத்துக்கு போய் அதை வலுப்படுத்துது. இது ஒரு வின்-வின் சூழல். கரெக்ட். ஒரு புத்திசாலித்தனமான வின்-வின் சூழல். ஓகே. அப்போ கருவூலம், விற்பனை, பத்திரம், இந்த 3 சேர்ந்து தான் இந்த சிஸ்டத்தோட பணப்புழக்கத்தை நிர்வகிக்குது. இப்போ அடுத்த குழுவுக்கு போகலாம். பயனர்களை சரியா நடந்துக்க வைக்கிற ஒப்பந்தங்கள் என்னென்ன? அதுல முதலாவதா வர்றது 4வது ஒப்பந்தம், பங்கு ஒப்பந்தம், அதாவது ஸ்டேக் கான்ட்ராக்ட். ஸ்டேக்கிங். ஆமா, ஸ்டேக்கிங். இது பயனர்களை நீண்ட காலத்திற்கு எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை வைத்திருக்க ஊக்குவிக்கிறது. நீங்க உங்க டோக்கன்களை ஸ்டேக் செய்யும்போது உங்களுக்கு கூட்டு வட்டி மூலமா வெகுமதிகள் கிடைக்கும். சரி. இது மக்கள் சும்மா வாங்கி விக்காம அமைப்போட வளர்ச்சியில நீண்டகால பங்குதாரரா இருக்க வைக்குது. இது சிஸ்டத்தோட ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்டேக்கிங் மூலமா மக்கள் நீண்ட கால முதலீட்டாளரா மாறுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வெகுமதிகளை உடனே வித்துட்டா என்னாகும்?
அதுவும் ஒரு விற்பனை அழுத்தத்தை உருவாக்கும் இல்லையா? உங்க குறிப்புகள்ல இதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு பார்த்தேன். பரிவர்த்தனை டர்போ மெக்கானிசம். பேர் கேட்கவே வேகமா இருக்கு. ஆமாம், இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விதி. இத ஒரு வீடியோ கேம்ல இருக்கிற கூல் டவுன் நேரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. கூல் டவுன் டைமா? ஆமாம், உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சிருக்கு. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். இங்கேயும் அதேதான். எப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டேக்கிங் வெகுமதியா 1000 எல்ஜிஎன்எஸ் டோக்கன் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை நீங்க கிளைம் பண்ணணும்னா முதல்ல நீங்க சந்தையில இருந்து 1000 எல்ஜிஎன்எஸ் டோக்கனை வாங்கி 24 மணி நேரம் லாக் செய்யணும். என்னது? ரிவார்டை எடுக்கணும்னா அதே அளவுக்கு புதுசா வாங்கணுமா? இதே எதுக்கு? இதுதான் இந்த டர்போ மெக்கானிசமோட புத்திசாலித்தனம். இது 2 விஷயங்களை உறுதி செய்யுது. ஒன்னு, எல்லோரும் ஒரே நேரத்துல உங்க வெகுமதிகளை வித்து சந்தைய வீழ்ச்சிக்குள்ள தள்ளுறத தடுக்குது. சரி. இரண்டாவது, வெகுமதிகளை கிளைம் செய்யும்போது சந்தையில ஒரு வாங்கும் அழுத்தம், பையிங் பிரஷர் உருவாகுது. இது விலையை நிலையா வைத்திருக்க உதவுது. அப்போ இது ஒரு தண்டனமா தெரியல, சிஸ்டத்தை பாதுகாக்கிற ஒரு விதியா தெரியுது. சரியா சொன்னீங்க. உண்மையில இது முழு சமூகத்தையும் பாதுகாக்கிற ஒரு விதி. இது நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு. அடுத்ததா 6வது ஒப்பந்தம், ஃபோமோ பாட் பரிசுத் தொகுப்பு. ஃபோமோ பாட் பிரைஸ் பூல். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது என்ன ஒரு லாட்டரி மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். இது ஒரு கேமிஃபிகேஷன் அம்சம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை வாங்குற பயனர்கள் தானாகவே ஒரு லக்கி டிராவ்ல நுழைவாங்க. ஓஹோ. அந்த நாளோட இறுதியில ஒருத்தருக்கு அந்த பரிசு தொகுப்பு மொத்தமும் கிடைக்கும். இது வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் பயனர்களை இன்னும் உற்சாகமா உள்ளே வைத்திருக்கவும் உதவுது. சின்னதா ஒரு கேம் விளையாடுற உணர்வை கொடுக்குது. சூப்பர். அப்போ முதல் 3 ஒப்பந்தங்கள் சிஸ்டத்தோட பணத்தை நிர்வகிக்குது, அடுத்த 3 ஒப்பந்தங்கள் பயனர்களோட நடவடிக்கைகளை வழிநடத்துது. ஆமா, இப்போ கடைசியா 7வது ஒப்பந்தம். இதுதான் ஆரிஜினை மத்தவங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுதுன்னு குறிப்புகள்ல இருக்கு. அடையாளமற்ற ஸ்டேபிள் காயின் வெளியீட்டு ஒப்பந்தம். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? இப்போ நாம பயன்படுத்துற பெரும்பாலான நிதி அமைப்புகள்ல நம்மளோட ஒவ்வொரு பரிவர்த்தனையும் கண்காணிக்கப்படுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆனா இந்த ஒப்பந்தம் பயனர்களுக்கு முழுமையான தனி உரிமை மற்றும் அனாமதேய பரிவர்த்தனைகளை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அனாமதேயமாவா? ஆமா, இது ஒரு டிஜிட்டல் உலகத்துல நாம கரன்சி நோட்டுகளை பயன்படுத்துற மாதிரி. யாருக்கு கொடுத்தோம், எவ்வளவு கொடுத்தோம்னு நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. ஓகே. நிதி சுதந்திரம்ங்கிற அர்ஜுனோட மைய கொள்கைக்கு இந்த அம்சம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 7 பாகங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு வேலை செய்யுதுன்னு பாக்கும்போது, இது வெறும் கோடு மட்டும் இல்ல, இது ஒரு சிக்கலான பொருளாதார இன்ஜினியரிங்னு புரியுது. கரெக்ட். ஒரு யூடியூப் வீடியோல இத உருவாக்கியவங்கள பத்தி பேசும்போது ஒரு ஹிந்தி வரிய பயன்படுத்துறாங்க. கஜப் கா டர்பைன் மெக்கானிசம். ஆமா, ஒரு அற்புதமான டர்பைன் மெக்கானிசம்னு. இப்போ அத கேட்கும்போது அது மிக இல்லைன்னு தோணுது. உண்மைதான். இந்த 7 அமைப்புகளும் நாம ஆரம்பத்துல பேசின அந்த எக்கனாமிக் ஃப்ளைவீல் மாடலும் ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து வேலை செய்யும்போது தான் ஆரிஜின் புரோட்டோகால் ஒரு தன்னிறைவு பெற்ற சுய ஒழுங்குபடுத்தும் வர்த்தகச் சூழலா மாறுது. எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஆமா, கருவூலம், பாண்டுகள், ஸ்டேக்கிங், டர்போ மெக்கானிசம்னு எல்லாமே அந்த ஃப்ளைவீல் தடையின்றி சரியா சுழலுவதற்கு தங்களோட பங்கு செய்யுது. இது பயனர்கள், சந்தை, புரோட்டோகால்னு 3 தரப்பினரோட நலன்களையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வருது. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு சுய இயக்க நிதி அமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ம், அது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல, அது ஒரு பொருளாதார தத்துவம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அதோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஒரு சந்தை வீழ்ச்சிய, அதாவது நாம ஒரு தோல்வியா பார்க்கிற ஒரு விஷயத்த அந்த அமைப்பே தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான எரிபொருளா எப்படி பயன்படுத்துதுங்கிறது தான். விஷயத்தையே மருந்தா மாத்திர மாதிரி. அதேதான். இதுதான் உங்க ஆதாரங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். அப்போ இந்த ஆரிஜின் மாதிரியான அமைப்புகளோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? இதுதான் நாம உங்ககிட்ட விட்டு செல்ற ஒரு கேள்வி. சரி. இது போன்ற சுய இயக்க பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்புகள் அதிகமாகும்போது பணம்னா என்ன, பொருளாதாரம் எப்படி இயங்கணும், ஒரு வங்கி எதுக்கு தேவை அப்படிங்கிற நம்மளோட தற்போதைய புரிதல்கள்லாம் எதிர்காலத்துல எப்படி மாறக்கூடும்னு நீங்க யோசிச்சு பாருங்க.